ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மோதலுக்கு ரெடி ஆகிட்ட கிம் ரஷ்யா ஈரானுக்கு ஒத்துழைப்பாக உள்ளே நுழைகிறாங்க. இதை கேட்ட கதறாரு ட்ரம்ப்பு. ட்ரம்போடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகவும் இப்போ அலறி அடித்து கதற ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ப் நெதன்யாகு தனியாக சந்தித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அமெரிக்காவில் ஒரு ரகசிய கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்துடைய முடிவில் அவர் வெளியில் நெதன்யாகு நிருபர்கள்ட்ட பேசுகிற போது, இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்த சந்திப்பிலேயே இந்த சந்திப்பு தான் மிக உயர்வானது, சிறந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்குறோன்னே இந்த செய்தியை கேட்ட ஈரான் கோபமானது. என்ன காரணம்னா, பிப்ரவரி 28 ஆரம்பித்த அந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் 5 மாதங்களை முடிஞ்சு 6வது மாதத்தை தொற்றுச்சு. இந்த 5வது மாத இறுதியில் 25 பிறகு 2 நாட்கள் அமெரிக்கா ஈரானை தாக்குறதை நிறுத்தி வச்சுருந்துச்சு. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிருபர்கள் ட்ரம்ப்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்கள் அடிக்கலைங்கிறப்ப, இல்லை என்கிட்ட ஈரான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தூது விட்டுருக்காங்க போரை நிறுத்த சொல்லி, அதுக்காக பிரேக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னார். ஆனால் ஈரான் சொல்லிச்சு, யார் இவர்கிட்ட நிறுத்த சொன்னது, நாங்கள்லாம் நிறுத்த சொல்லலை, இவராக சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் இதுவரைக்கும் நாங்கள் அமெரிக்கா தாக்குதலுக்கு தான் பதில் தாக்குதல் கொடுத்தோமே ஒழிய நாங்களாம் எந்த தாக்குதலும் பண்ணலை. இப்போ அவர் நிறுத்தியிருக்கிறேன்னு சொல்கிறதுனால அதையும் நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் பதிலடி கொடுக்கல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அமைதி காத்துச்சு ஈரான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அமெரிக்காவுக்கு போன நெதன்யாகு அவர்களும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து நிறையா விவரங்களை பேசியிருக்கிறாங்க. அப்போ குறிப்பாக ட்ரம்பும் நெதன்யாகுவும் தனியாக 2-3 மணி நேரம் பேசிட்டு வெளியே அவர் ரொம்ப த்ரில்லாக பதில் கொடுத்தவொன்னே தான் கோபமடைஞ்ச ஈரான் என்ன நினச்சிருக்கு, இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் செய்கிறாங்க, நிறுத்தம்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கணும்னு சொல்லி முந்திக்கிட்டு என்ன பண்ணுது, அட்வான்ஸாக ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை கொடுக்குது ஈரான் அமெரிக்காவுக்கு. அந்த அட்டாக்கு தான் ஜோர்டான், சவுதி அரேபியா, அதே போல் ஓமன் நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய போர்ப்படை தளங்களை ஈரான் தாக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமெரிக்காவுடைய அதிபர் மிக கடும் கோபம் அடைஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு, எப்படியாவது ஈரானை வீழ்த்திடணும், இனி சரிவராதுங்கிற ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை போடுறாரு. அந்த ஆலோசனை கூட்டத்தை வாஷிங்டனில் ட்ரம்ப் தலைமையில் நடைபெறுது. அதில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி மார்கோ ரூபியோ, பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சட், துணை அதிபர் ஜேடி வான்ஸு, கூட்டுப்படை தளபதி டேவிட் ஓட்டின், கடற்படை தளபதி டேவிட் ஓட்டின், அதுபோல் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாரும் அதில் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய எல்லாருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, ஈரானுக்கு எதிராக முழு அளவிலான மோதலுக்கு அமெரிக்கா தயாராகிடணும், அதை விட்டு வைக்கக்கூடாதுங்கிறதுல ட்ரம்ப் உறுதியாக நிற்கிறாரு. ஆனால் அதே சமயம் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸு, அமெரிக்காவுடைய இராணுவம் பென்டகன்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட தளவாடங்கள்லாம் காலி ஆயிடுச்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய முயற்சி தேவையில்லைன்னு சொல்லியும் ட்ரம்ப் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ஈரானை தாக்குறதுக்கு தேவையான மிக பிரம்மாண்டமான அந்த போர் தளவாடங்களை அனுப்பி வைக்க தயாராகிட்டார். அது என்னென்னா F-15, F-16, F-18 வகை விமானங்களும், ஹார்னட் F-22 ரேப்டர் மற்றும் அதிநவீன F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களும், B-2 மற்றும் B-52 ரக குண்டுவீச்சு விமானங்களும், பங்கர் பாஸ்டர் ரக GPU-57 குண்டுகளும், சக்தி வாய்ந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களும் இப்போ அந்த ஈரானை நோக்கி அந்த பிராந்தியத்துக்கு தயாராகிருச்சு. இப்படியெல்லாம் தயாராகிடுச்சுங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிட்ட ஈரான் என்ன பண்ணியிருக்குது, நாங்களும் தயார், மோதி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு தனது பாதுகாப்பு வியூகங்களை ஈரானு தீவிரப்படுத்தியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்கு, பாரம்பரிய கடற்படை பலத்திற்கு மாற்றா, இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த முறைக்கு மாற்றா புதுசாக ஒரு அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கு ஈரான். அதுக்கு பேர் தான் கொசு கடற்படை.
ஆங்கிலத்தில் மஸ்கிட்டோ ஃப்ளீட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கொசு கடற்படை வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிறிய சிறிய படகுகளாக இருக்கும். இது வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கப்பல்களை ஒரே நேரத்தில் கொசு தாக்குற மாதிரி தாக்கி செயலிழக்க வைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த புது வகையான தாக்குதலுக்கு ஈரான் தயாரானதோடு மட்டும் இல்லாமல் நவீன எலக்ட்ரானிக் போர் முறைகளையும் ரேடார் ஜாமர்களையும் ராக்கெட் ஏவுகணைகளையும் இயந்திர துப்பாக்கிகளையும் ஏவுகணை தளங்களுடைய விமான தளங்களை காலி பண்ணுறதுலையும் குறியாக பல சூழ்நிலைகளையும் தயாரித்து மிக தயாராக இருக்குது ஈரான்னு சொல்லப்படுது. இப்படிலாம் செய்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த போரில் எப்படியுமே வெற்றி பெற்றாக வேண்டும். அமெரிக்கா வந்து ஈரானில் வந்து ஈரானுடைய இந்த விமானத்தளங்கள், பாலங்கள், மருத்துவமனைகள், கட்டிடங்கள், அலுவலகங்கள், அதே போல் இராணுவ தளங்களை வேணால் தாக்கலாம். ஆனால் ஈரான் வந்து தயாரித்து வச்சிருக்கக்கூடிய அது பாதாளத்தில் உள்ள அந்த இராணுவ கிட்டங்கிகளை அது கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் அமெரிக்காவை அழிக்கவும் முடியாது. எனவே தீவிரமான தாக்குதலை வந்து ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் வெற்றி அடைகிறதோடு மட்டும் இல்லாமல் ஹார்மஸ் ஜலசந்தியை தங்களுடைய உரிமையானதாக்குறதுல எந்த வகையிலையும் விட்டு கொடுக்க தயார் இல்லைன்னு ஈரான் உறுதியாக இருக்குது. காரணம் வந்து அப்படி அந்த ஹோர்மஸ் நீரினை ஈரானுக்கு வசமானதுன்னு உறுதியாகிட்டா இனி கொட்டுன்னு சொல்லி பல லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அந்த ஈரானுக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி விடுங்கிறது இப்போ அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுனால தான் எப்படியாவது இந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை அந்த ஈரானுக்கு விட்டு கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ அமெரிக்கா வந்திருக்குது. இது போர் போடாமல் இருந்திருந்தால் அந்த ஹோர்மஸ் ஜலசந்திக்கு ஈரான் வந்து எந்த கட்டணமும் வசூலிக்க போகிறதும் இல்லை, சமாதானமாக இருந்திருக்கும். இந்த அமெரிக்கா பேராசை கொண்டு தாக்குதல் செய்ய தொடங்கியதால் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய தாக்குதல் வந்து ஈரானுக்கு வந்து ஆதாயம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துருச்சு. இந்த போர் முடிவில் நிச்சயமாக ஈரான் தான் வெல்றதோடு மட்டும் இல்லாமல் ஹோர்மஸ் ஜலசந்தியை 100% தனக்கே உரியதுண்டு ஒரு பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஈரானுக்கு இருக்குது. அதனால தான் ஈரான் விட்டு கொடுக்காமல் இந்த போரை எதிர்கொள்றதுங்கிற தகவல் வருது. ஆக எப்படியா இருந்தாலும் இந்த போர் மிக நீண்ட நாளுக்கு வந்தால் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருங்கிறதுக்கு ஒரு அறிகுறி என்னென்னா, இந்த பகுதியில் ஓமன் பகுதியில் உள்ள ஹோர்மஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியிருக்கிற மாதிரி அந்த செங்கடல் பகுதியில் உள்ள பாபல் மண்டல்ங்கிற அந்த ஜலசந்தியை ஈரானுக்கு ஆதரவான ஹூதிகள் வந்து அவங்க அடைச்சிட்டாங்க. இப்போ உலகத்தில் எந்த பக்கமுமே கப்பல் போக முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்துட்டதுனால ஒட்டுமொத்த உலகமும் போக்குவரத்து இல்லாமல், பொருள்கள் பண்ற பரிமாற்றம் இல்லாமல், எண்ணெய் எரிவாயு தட்டுப்பாடுக்கு ஆளாகி மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உண்டாயிருங்கிற சூழ்நிலை உலகத்துக்கே வந்ததால் ஒட்டுமொத்த உலகமே எப்படியாவது இந்த போரை நிறுத்தணுங்கிறதுல அக்கறையோடு முனைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு அமெரிக்காவும் உடன்பட்டு வந்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு கௌரவம் வந்து பாதிக்குது. நம்ம தோற்று போயிட்டா விட்டு கொடுக்குறதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இஸ்ரேலுடைய அதிபர் இந்த போர் நின்றுட்டா நம்ம வந்து போர் கைதியாகி ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அதனால் நம்ம உசுரோடு இருக்கிற வரைக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு இஸ்ரேலுடைய நெத்தன்யாகு நினைக்கிறாரு. ஆனால் ஈரான் என்ன நினைக்குது, போரில் வெற்றியா தோல்வியாங்கிற முடிவு தெரிகிற வரைக்கும் நாங்கள் போரை நடத்துவோம், நிச்சயமாக இறைவனர்களால் நாங்கள் வெற்றி தான் பெறுவோம், அந்த ஹோர்மஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாட்டுக்கு தான் வருங்கிறதுல அது உறுதியாக இருக்குது. என்ன நடக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உலகமே வந்து இன்றைக்கி உற்று நோக்கக்கூடிய ஒரு போராக இந்த போர் இருக்கிறதுக்கு காரணம், பல நாடுகளில் வார் நடக்கும். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 4 வருஷமாக போர் நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு மற்ற உலக நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் அதே சமயம் இந்த ஈரானில் நடக்கக்கூடிய இந்த போரில்
இந்த வடகொரியா கிம்மும் ரஷ்யாவும் சேர்றதுனால கிட்டத்தட்ட ஈரான் வந்து மிகப்பெரிய வல்லரசு மாதிரி உருவாகி இது அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளங்களை அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள்லாம் நாசமாக்கக்கூடிய வேலையை செய்கிறதுனால அந்த அரபு நாடுகளும் இப்போ மிரண்டு போயிருக்குது. காரணம் வந்து தங்கள் பாதுகாப்புக்குன்னு சொல்லி அமெரிக்காவுடைய இராணுவத்தை கொண்டாந்து நிறுத்தின இந்த அரபு நாடுகள் வந்து இப்போ வடகொரிய கிம் ரஷ்ய அதிபர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஈரான் தாக்கக்கூடிய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் மிரண்டு போயிட்டு எப்படியாவது நம்ம வந்து இந்த அமெரிக்காவுடைய பிடியிலேருந்து விடுபடணும், ஈரான்கிட்ட பகைத்து கொள்ளவும் கூடாதுங்கிற ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலைக்கு இந்த அரபு நாடுகள் வந்துட்டாங்க. இதனுடைய விளைவாக கூடிய விரைவில் இந்த ஈரானுடைய தலைமையில் இந்த அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு வல்லரசு ஈரான் என்ற சூழ்நிலைக்கு வந்துருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே உருவாயிருச்சுங்கிற ஒரு நல்ல செய்தியை தான் பலரும் இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்களும் இந்த ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொடுக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.